ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா இல்லம். இன்னைக்கு நம்ம சேனலில் வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பாலை காய வச்சுக்கலாம். நான் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இதில் 150லேருந்து 200 கிராம் அளவுக்கு பன்னீர் கிடைக்கும். பாலில் தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம். 1 லிட்டர் பாலை அப்படியே காய்ச்சிக்கோங்க. பால் நல்லா காயட்டும். பால் கொதிச்சு வரும்போது நம்ம அதை திரைய வச்சு தான் பன்னீர் செய்யணும். எப்படி திரைய வைக்கலான்னு பார்க்கலாம். பால் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, பால் பொங்க போகுது. ஒரு கொதி பொங்கினாலே போதும். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. பால் நல்லா பொங்கிடுச்சு பாருங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் லெமன் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸு பெரிய பழம் இருக்கனால நான் 1/2 பழம் எடுத்திருக்கேன். சின்ன பழம் அப்படின்னா நீங்கள் 1 பழமாவே சேர்த்துக்கோங்க. இதை சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த லெமன் இதில் புழிஞ்சு விட்டுருங்க. பாருங்க எப்படி பால் தெரிஞ்சு வருதுன்னு. இதுக்கு மேலே கரண்டியை போட்டு ரொம்ப கிண்டிராதீங்க, எல்லாமே உடஞ்சி போயிடும். ஸோ இதை இருக்கட்டும், ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இந்த மாதிரி தண்ணி தனியாக தெரியுது இல்லை? இந்த மாதிரி தெரிஞ்சு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அந்த பாத்திரத்தில் நான் வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டுக்கோங்க. ஒயிட் கலர் காட்டன் கிளாத் போடுங்க, வேறு கலர்னா சாயம் எரிக்கும். இந்த மாதிரி காட்டன் கிளாத் போட்டுட்டு இதில் நம்ம இதை ஃபில்டர் பண்ணிடலாம். நம்ம இதை எடுத்து இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இதை வாஷ் பண்ணிடுங்க. அந்த லெமன் ஃப்ளேவர் எல்லாம் போயிடும். இது வடிஞ்சோடனே நம்ம இதை சேர்த்து எடுத்துடலாம். தண்ணி வடிஞ்சிருச்சு. இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம டைட்டாக பிழிஞ்சிடலாம். லைட்டாக சூட பொறுத்துக்கிட்டு லைட்டாக பிழிஞ்சிருங்க. அப்போ தான் அது மெர்ஜ் ஆகும். ஆறிட்டு பண்ணோம்னா சேர்ந்து வராது. சுத்தமாக தண்ணியை பிழிஞ்சு எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. இப்போ நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க்குன்னு சொல்லிட்டு இருக்குது, அதுவே வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி வரும். இது நான் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மில்க் எடுத்துருக்கனால எனக்கு கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக வந்திருக்கு. இதை அப்படியே உள்ளே வச்சிடலாம். அந்த ஸ்ட்ரெயினர்லேயே வச்சு கிளாத்தை நல்லா மடிச்சு விட்ருங்க. இதுக்கு மேலே வெயிட் வைக்கணும். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கலாம். பிளேட் வச்சு இது மேலே ஒரு தண்ணி பாத்திரம் பிடிச்சி வச்சுக்கலாம். ஏதோ ஒரு வெயிட்டு அது நல்லா ஸ்ட்ரெயின் ஆகிற அளவுக்கு. நான் இதில் சின்ன உரல் வைக்கிறேன். இதை ஒரு இடத்துல எடுத்து வச்சுருங்க. இது ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் இருக்கணும். அப்போ தான் நல்லா செட் ஆகி வரும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா செட் ஆயிடுச்சு. சூப்பராக செட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். பார்த்து உடஞ்சிராம கட் பண்ணுங்க. நல்லா கியூபாக கட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக சாஃப்டான பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ இதை வச்சு என்னென்ன டிஷ்லாம் பண்ணலாங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.